விளைந்தது உண்மை. ஆனால் நான் கொண்ட மோகம் தவறென்று எனக்கு தோன்றவில்லை. அகிலமே என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது. வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை. என் கனவுகளை அகிலம் ஸ்வீகரிக்கவில்லை. இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என்னை அவமதித்து வந்தது. தந்தை கூறும் சொல்லினை கேட்பாயாக. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் உணர்வாயாக. இறைவன் தரும் ஆசையின் மீது மனிதனுக்கு அதிகாரமானது உள்ளது. ஆனால் இந்த அகிலமானது அந்த அதிகாரத்தை தட்டி பறிப்பது சரியா வாசுதேவரே? உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் அநியாயம் கர்ணா. குலத்தால் தாழ்ந்தவன் என்னும் பேதம் காண்பது, அந்த பேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு ஒரு மனிதனை அவனுக்கு அகிலத்தில் கிடைக்க வேண்டிய அதிகாரத்திலிருந்து, உரிமையிலிருந்து, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்திலிருந்து விலக்கி வைப்பது மாபெரும் தவறென்று அறிவேன். எனில் நான் இழைத்த தவறுதான் என்ன? எனது ஹிருதயத்தில் உதித்த வேதனை, என்னுள் எழுந்த பழி உணர்வு, சிறந்த நிலையை பெற வேண்டும் என்ற அவனியில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எவ்வகையில் தவறாகும் வாசுதேவரே? ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். கிருதவீரியனின் புதல்வனான கார்த்தவீரிய அர்ஜுனன் என்னும் நாமம் கொண்ட சத்திரிய அரசன் மகரிஷி ஜமதக்னியை ஒரு நாள் வதைத்தான். அப்போது அவரது புதல்வர் என்ன செய்தார் என்று அறிவாயா? வேதனை கொண்ட அவ்வேளையிலும் சிந்தனை செய்தார். ஏன் தந்தை கொல்லப்பட்டார் என்று ஆலோசித்தார். அதர்மம் உதித்த இடத்தை அறிந்தார். தன் ஹிருதயத்தில் இருந்த வேதனையை அடியோடு அகற்றி அகிலத்து வேதனையை தன் ஹிருதயத்தில் ஏற்றினார். அதர்மிகளான சத்திரியர்களை அடியோடு அழித்து அகிலத்தை காக்க வேண்டும் என்று ஹிருதயத்தில் அவர் உறுதி கொண்டார். அன்று அவர் பழி தீர்க்கும் எண்ணம் கொண்டிருந்தார். இன்று பகவான் பரசுராமர் என போற்றப்பட்டிருக்க மாட்டார். கூறு கர்ணா, உன் மனதில் ஏற்பட்ட வேதனையும் வலியும் உண்மை என்று அறிவேன். ஆனால் நீ சுயநல எண்ணம் விடுத்து பொதுநல எண்ணம் கொண்டிருந்தால் இன்று நீயும் போற்றப்பட்டிருப்பாய். ஜனனத்தின் போதே உன்னில் குடிகொண்ட திவ்யத்துவம் இந்த அகிலத்திற்கு ஒருவேளை பயன்பட்டிருக்குமேயானால் எண்ணற்ற ஜீவராசிகள் ஆனந்தம் அடைந்திருக்கும். திவ்யத்துவம் பொருந்திய உன்னில் குடிகொண்டது மா வீரமுமாகும், மனதை வாட்டும் வேதனை தீயுமாகும். ஆனால் நீ உனது மனதை பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை. அதர்மத்தின் ஒரு உருவமான துரியனிடம் நீ உன்னை சமர்ப்பித்தாய். ஆணவம் கொண்ட அவன் காட்டிய வழியில் நடக்கத் துவங்கினான். சற்றே உனது நிலையை எண்ணிப்பார். வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினார். அன்று பாஞ்சாலி துயிலெறியப்படுகையில் அவள் மானம் காக்க தவறினாள். ஈன்ற தாயின் வேதனையையும் அறிய தவறிவிட்டாய். உன் சகோதரருக்கு பிறந்த 2 புத்திரர்களை நீ மண்ணில் சாய்த்தாய். இன்று நீ தர்ம வழியிலிருந்து தவறி கற்ற வித்யையை மறந்து வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து உடன் பிறந்த அனுஜன் கரம் கொண்டு மடிய காத்து நிற்கிறார். தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. ஆனால் என்னால் வித்திரன் துரியோதனனுடைய நட்பையும் மறக்க இயலாது. எதை நட்பு என்கிறாய் கர்ணா? தாழ்ச்சி குலத்தில் பிறந்த உன்னுடைய நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர் நிலையை தந்தானா?
அவன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை நீக்கினானா? இல்லையே. அவன் செய்தது என்ன? அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உணர்த்தான். அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை உனதாக்கி இருந்தால் துரியன் தரித்த மாயவலை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பார். ஒருவேளை துரியன் இருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தால் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பார். அதர்ம வழி விடுத்து தர்ம வழியில் நடந்திருந்தால் யுத்தமானது என்று நிச்சயம் உண்டிருக்காது. ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறிய தவறினாய். அகங்காரம் கொண்ட அவனுக்கு நீ அளித்த உபகாரம் உன்னத நிலையை பெறவில்லை. நான் வாழ்வனைத்தும் வேதனையில் வாடியோருக்கு தானம் வழங்கி வாழ்ந்தவன். இதுவரை எனக்கென்று உடைமையாய் எதையும் கொள்ளாதவன். அளிக்கப்படும் தான தர்மங்களால் ஒருவன் புண்ணியத்தை பெறுவான் கர்ணா. அது தானம் பெறுபவனுக்கு கிட்டாது. ஆனால் உன்னில் பொருந்திய வீரத்தை நீ உன்னை போல் வேதனையில் வாடியோரின் வேதனையை போக்க பயன்படுத்தியிருந்தால் அகிலமே பயன் அடைந்திருக்கும் அல்லவா? அகிலம் உன்னை அங்கீகரிக்கவில்லை என்னும் ஆதங்க உணர்வானது உன்னில் எழுந்தது. ஆனால் உன் வாழ்வில் இறைவனால் நீ பெற்ற திவ்ய அனுகிரகத்தினை இன்று வரை நீ அறியவில்லையே. ஒரு சத்தியத்தை உணர்வாயாக. இந்த அகிலத்தின் நன்மைக்காக வாழ்பவன் வாழ்வில் உன்னத நிலையை பெறுகிறார். ஆனால் தன்னுடைய நலனையே கருதி உலகில் வாழ்கின்றவன் தான் வாழும் காலத்தில் இந்த உலகிற்கும் தனக்கும் தீங்கையே விளைவிக்கின்றான். குருக்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருப்பது பெருநாசம். இந்த நாசத்திற்கு காரணம் துரியனோ காந்தார் அரசரோ அல்ல. இந்த பாவத்தை இழைத்தது 3 மாவீரர்கள். கங்கை மைந்தரான பீஷ்மர், குரு துரோணர், மாவீரனாய் விளங்கும் கர்ணன். தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி இருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தார் துரியனுக்குள் ஆணவ எண்ணம் தோன்றியிருக்காது. யுத்தமானதும் உண்டிருக்காது. தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. இந்த உலகிற்கு அதர்மிகளால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட பன்மடங்கு தீங்கு தர்மம் பற்றி அறிந்தவர் புறக்கணிப்பால் ஏற்பட்டது. யுத்தம் மூண்டதற்கும் காரணம் அதுவே. இப்பழியை நான் ஏற்கிறேன். எப்போதும் அவகாசம் உள்ளது. உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு. ஹிருதயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமாற ஏற்பாயாக கர்ணா. அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும். நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவரே. மரணத்தை ஸ்வீகரிக்க சித்தமாகிறேன். மன்றாடியதா என் தாயிடத்தில் தயை கூர்ந்து தாம் எடுத்துரையுங்கள். அதோடு பாஞ்சாலி இடத்தில் இழைக்கப்பட்ட அவமானத்தை நீக்க நான் எனது ரத்தத்தை சிந்தியதாக எடுத்துரையுங்கள்.
தம்மிடம் ஒன்றை மட்டும் விரும்புகிறேன். என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம், என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா? கர்ணா, நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில், நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், கற்ற திவ்ய வித்தியை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை. தேவையில்லை அர்ஜுனா. அங்க தேசத்து அரசனை வதைத்தெறி. ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தால் நான் ஏற்ற நிலையும் மாறிவிடும். ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன். வீரன் அல்லவா? இறுதி வரை முயற்சி மேற்கொள்வது எனது கடமையா? ஆனால் இப்போது சூரியாஸ்தமனம் நிகழ்கிறது. பகலவன் மறையவிருக்கிறார். கதிரவன் மறையும் முன் என்னை வதைத்துவிடு. இனிமேல் நான் என் பிதாவுடன் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன். கதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாழிகையே மீதம் உள்ளது அர்ஜுனா. இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி கர்ணனை கொல். அங்க தேசத்து அரசருக்கு பாவத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளி அர்ஜுனா.
அங்க தேசத்து அரசருக்கு அவரது பாவத்தின் பாரத்தில் இருந்து முக்தியளி அர்ஜுனா. மகனை கர்ணா, அன்பு கர்ணா! குலத்தில் தாழ்ந்தவன் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பங்கம் விளைவித்து விட்டான். கௌரவர்களுக்கு தோல்வியை தானம் வழங்கி தானும் மண்ணில் சாய்ந்து விட்டான். துஷ்டன்! மணியின் ஒலி வெற்றியை பறைசாற்றுகிறது நகுலா. ஆருயிர் அபிமன்யுவை வதித்தவனான கர்ணன் வீழ்ந்ததை உரைக்கிறது. அண்ணன் அர்ஜுனனை வீழ்த்தும் எண்ணம் கொள்பவர் எவராயினும் யமதர்மனின் வாயிலை சேருவார்கள். மடிந்தான். சத்தியத்தின் திருவுருவான திரௌபதியை வேசி என்று கூறியவன் சிதைந்து வீழ்ந்தான். முந்தாயின் புத்திரரே, நிஜமறியா சோதரரே, அறியாமல் தானே எதிரிகளாயினரே. காலத்தின் ஜாலத்தால் விதி நடத்தும் விளையாட்டால் கதியின்றி தவித்த ஜீவன்களாயினரே. இக்கேள்வியால் என் மனம் பதைக்கிறது தாயே. உண்மையில் அந்த ரகசியம் என்ன? அங்க தேசத்தின் அரசர் தம்முடைய புதல்வரா?
எனது நெற்றியில் இட்ட திலகமானது எனக்கு என்னுடைய வாழ்வின் பாவங்களிலிருந்து முக்தி அளித்தது. ஆனால் உனது இந்த மரணம் எனும் பாவத்திலிருந்து இந்த பேதை எவ்வாறு முக்தியை பெறுவாள் மகனே? ஒரு சத்ரு மடிந்து வீழ்ந்ததற்கு ஏன் என் தாய் கண்ணீர் வடிக்க வேண்டும்? விரோத உணர்வு முடிவுற்றது. இனி நீ உறவு முறையின் உண்மையினை உணரத் துவங்க. கண்ணீருடன் துவங்கிய சம்பந்தம் கண்ணீரோடு முடிவினை பெறட்டும். எனக்கு விளங்கவில்லை. இதன் விளக்கத்தை உனது தாய் குந்தியிடம் வேண்டு. இதுவரை உன் சிரத்தை நான் என் மடியில் கிடத்தி ஆனந்தம் கொள்ளவில்லை. வாழ்வனைத்தும் நான் அச்சுகத்திற்காக ஏங்கி தவித்தேன். அது என்னுடைய துர்பாக்கியம் மாதா. நான் தமக்கு இதுவரை ஆனதில்லை. வாழ்வில் எனக்கு ராதையின் அரவணைப்பு ஒன்றே கிட்டியது. ஆனால் நான் இன்று வரை ஒரு புதல்வன் எனும் பாவத்தை நான் தமக்கு சமர்ப்பிக்கவில்லை. தாயே, என் சிரம் உயர்த்தி தமது மடி மீது சாய்ப்பீர்களா? நான் என்னுடைய மனவேதனைகளையும் என் மனதில் குடிக்கொண்ட விரோதத்தையும் தம் மடி மீது தலை வைத்து விடுத்து நிம்மதி அடைய ஆசை கொள்கிறேன் மாதா. என்னுடைய சிரத்தை தம் மடி மீது சாய்த்து வையுங்கள். மாதா, தாம் ஆற்றும் காரியம் என்ன? அவன் நம்முடைய சத்ரு. இல்லை பீமா, கர்ணனுடைய சத்ரு. இப்பேதையாவேன். இது எனது எந்த ஜென்மத்து பாவம் என்று நான் அறியேன் மகனே. நான் இவனுக்கு பெரும் துரோகம் இழைத்து விட்டேன். இவன் வாழ்வையே போராட்ட வாழ்வாக்கி அநியாயம் செய்தேன். கர்ணன் வாழ்வை போராட்ட வாழ்வாக்கினீர்களா? தாம் என்ன கூறுகிறீர்கள் மாதா? கர்ணன் தமது புதல்வர்களை கொல்ல அஸ்திரம் ஏந்தியவன். இன்று வரை தமது புதல்வர்களை கொல்ல போராடி வந்தவன். இரக்கமின்றி அபிமன்யுவை வதைத்தவன் இவன். தமது
5 புதல்வர்களையும் வதைப்பதாக சபதமேற்றவன். இல்லை நகுலா, என் புதல்வரில் 5 வாழ்வளிப்பதாய் வாக்களித்தவன். அக்காரணத்தினால் தான் இவன் தம்மில் எவரையும் வதைக்காமல் இருந்தான். மாதா, தாம் கூறுவது என்ன? விளக்கம் தாருங்கள். கூறுகிறேன் யுதிஷ்டா. மாதா, வேண்டாம் வேண்டாம் ராஜமாதா, தாம் மௌனமாக இருங்கள். அன்பு, அரவணைப்பு, வாழ்வின் ஆதரவு, அங்கீகாரம், இவை அனைத்தும் எட்டா கனியானது. இனி அடைந்து என்ன பயன்? வேண்டாம் தாயே. நான் துர்பாக்கியசாலி. இப்போது நான் எனது உயிர் துறக்க சித்தமாக உள்ளேன். இச்சமயத்தில் தாம் உண்மையை எடுத்துரைத்து என்ன பிராப்தம் பெறுவீர்கள்? அதோடு நானும் என்ன பிராப்தம் பெறுவேன் மாதா? எவரும் அறியா இந்த ரகசியமானது ரகசியமாகவே இருக்கட்டும் மாதா. இல்லை மகனே, எனக்கு வாழ்வில் இதுவரை நீ தண்டனை அளித்ததில்லை. வாழ்வனைத்தும் நீ நான் இழைத்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தாய். இப்போதாவது எனது புத்திரன் எனக்கு ஒரு தண்டனை நல்கினால், என்னை நிந்தித்தால், அதை நான் எனது தவறுக்கான பிராயச்சித்தமாக எண்ணுவேன். ஏதேனும் தண்டனை தா மகனே. தமது வார்த்தைகள் இருதயத்தை நடுங்க செய்கிறது மாதா. உண்மையில் அந்த ரகசியம் என்ன? தாம் இழைத்த தவறு என்ன? வேண்டும் தண்டனை என்ன? மறைக்காமல் கூறுங்கள் மாதா. விவாகத்திற்கு முன் நான் ஒரு தவறு இழைத்தேன். வீழ்ந்து கிடக்கும் கண்ணன் தாம் அனைவருக்கும் மன்னன் ஆவான். தாம் இழைத்த தவறு என்ன? வேண்டும் தண்டனை என்ன? விவாகத்திற்கு முன் நான் ஒரு தவறு இழைத்தேன். மந்திர உபதேசம் தந்த மகரிஷி துர்வாசர்
இம்மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டாம் என்றார். அதை செய்தால் பலனிற்கு பதிலாக பழியை சுமப்பாய் என்றார். ஆனால் தமது தாய் அறியா பருவத்தில் மந்திர சக்தி பற்றி அறியாதவளாய் இருந்தேன். மந்திர சக்தி பலன் அளித்தே தீரும். எண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற பிரகாச ஒளியானது ஒரு பாலகனை உனக்கு நல்கும். என் புதல்வன் வீர திருமகனாவான். அகிலமே அவனை கர்ணன் எனும் நாமம் கொண்டு புகழும். இது நியாயம்தானா? என் புதல்வனின் பிராணனையே பறித்து விட்டீர்களே. இந்த பலனை நல்கவா என் புதல்வனை என்னிடத்திலிருந்து தாம் பிரித்து வைத்தீர்கள்? என் அன்பு புதல்வனே, இக்காட்சியை காணவா நான் உன்னை வளர்த்தேன்? இப்பேதை ராதையின் மகனுக்கு ஏன் இந்த நிலை வந்தது? நீ ராஜமாதாவின் புதல்வன் அல்ல. கொடிய விலங்கான முதலை தன்னுடைய வாரிசை பசிக்காக புசிக்கும் என்பார்கள். அதுபோல் தாம் என் புதல்வனுக்கு பிறப்பும் தந்து அவனது இறப்பிற்கும் காரணமாகிவிட்டீர்கள். ராதை தாயே, மகனே, அமைதி கொள்ளுங்கள். என்றும் நான் தம்முடைய புதல்வனாவே. என்றும் நான் தம்முடைய மைந்தனை மாதா கொந்திக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். நான் என் செய்வேன் மகனே? நீ இன்று என் செய்வேன்? தாம் என் புதல்வனுக்கு தாய் என்கிறீர்களே, என்னுடைய கர்ணனை பற்றி தாம் என்ன அறிவீர்கள்? இவனது பால்ய பருவம் பற்றி அறிவீர்களா? என் கர்ணனின் விருப்பம் என்னவென்று அறிவீர்களா? இவனை வளர்த்த விதம் பற்றி அறிவீர்களா? அன்று அஸ்தினாபுரத்தில் தம்மை வரவேற்க புஷ்ப மழையை பொழிய வைத்தவன் அவனே எனது அன்பு கர்ணன். அதுவே என்னுடைய புதல்வனின் பராக்கிரமம். இப்பட்ட புதல்வனை தாம் தியாகம் செய்தீர்கள். ஆனால் இன்று இவனை ஈன்றவள் என கூறி அன்பு பாராட்டுகின்றீர்கள். ராதை தாயே, நான் என்றும் தமது புதல்வனே மாதா. ஒருவேளை மாதா குந்தி அன்று என்னை தியாகம் செய்யாதிருந்திருந்தால் இந்த ராதை மாதாவை நான் பிராப்தம் பெற்றிருக்க மாட்டேன் அல்லவா? அதோ அங்கிருக்கும் வாசுதேவர் அவரும் இரு தாய்க்கு புதல்வர் ஆவார். அவரைப் போலவே எனக்கும் இரு மாதா. ஏன் இருக்கக்கூடாது தாயே? ஏன் இருக்கக்கூடாது? அங்க தேசத்து அரசர் தம்முடைய புதல்வர மாதா.
ஆம் புதல்வர்களே, வீழ்ந்து கிடக்கும் கர்ணன் தாம் ஐவருக்கும் அண்ணனாவான் புத்திரர்களே. கர்ணன் தாம் ஐவருக்கும் அண்ணனாவான் புத்திரர்களே. இவன் என்னுடைய புதல்வன் கர்ணன், என்னுடைய புதல்வன் கர்ணன். கெடுத்து யுத்த களத்தில் ரத்தம் சிந்தாவிடினும் இதுவும் தமது மரண தண்டனைக்கு சமமானதாகும். அங்கதேச அரசே, தாம் தம் திறன் மீது ஆணவம் கொண்டவராயிற்று. பிறகு என் பலம் இழந்த கோழை போல அவதூறு கூறுகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், தம்மிடம் குடிகொண்ட திறனை இழந்து ஞானம் துறந்து துடித்து மடிவீர்கள். எத்துணையுமின்றி நெற்கதியில் வீழ்வீர்கள். குலத்தால் தாழ்ந்தவனை தந்தையின் சொல்லை கேட்பாயாக. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்பதை உணர்வாயாக. செங்கமலத்தை காணும் வேளையிலெல்லாம் தமது சரணங்களை தரிசிக்கிறேன் மகாராணி. வீழ்ந்து கிடக்கும் தம் சடலத்தை காண ஆசை கொள்கிறேன் அங்கதேசத்தரசே. தாம் புரிந்தது பெரும் அதர்மம் மாதா. எது மறைக்கப்படுகிறதோ அதை பாவம் என்பார்கள், வெளிப்படுத்துவதை புண்ணியம் என்று கூறுவார்கள். இல்லை, தாம் ஒரு புண்ணியத்தை மறைத்து வைத்து அதன் மீது பாவப் பழியை சுமத்தினீர்கள். எந்த தமையனது சரணங்களை ஸ்பர்சிக்க வேண்டுமோ அவர் தேகத்தை அஸ்திரம் கொண்டு வீழ்த்த நினைத்தோமே. பூஜிக்க வேண்டிய புஷ்பத்தை, மாலையாய் அணிய வேண்டிய புஷ்ப மாலையை எனது காலால் மிதித்து அவமதித்தேனே. வணங்க வேண்டிய தமையனை போரில் வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் வகுத்தோமே. எனது கருத்தா, பெரும் பாவத்தை நான் இன்று புரிந்து விட்டேனே தமையனே. காரணம் என்ன மாதா? இப்பெரும் பாவத்தை எனக்கு புரிய வைத்ததன் காரணம் என்ன? காரணம் நானே அன்பு அர்ஜுனா. தாய் வாய் திறவாமல் போக காரணம் நானே. நான் என்று ஆனந்தம் கொண்டேன். வாழ்வின் இறுதியிலாவது நான் வேண்டிய அங்கீகாரம் எனக்கு கிட்டியது. உன் கரம் கொண்டு நான் மடிவதற்கு ஆனந்தம் கொள்கிறேன் அன்பு அர்ஜுனா. தாயின் புத்திரரே, நிஜமறியா சோதரரே, அறியாமல் தானே எதிரிகளாயிரரே, கதியின்றி தவித்த ஜீவன்களாயிரரே. வேதனை கொண்ட என்னுடைய ஹிருதயம் கொதித்து கொந்தளிக்கிறது. என் மீது சுமத்தப்பட்ட பாவத்தின் பாரத்தை இனி வாழ்வில் எவ்வாறு இறக்குவேன் தமையனே? என்ன பிராயச்சித்தம் செய்து இறக்குவேன்? நமது தாயின் மடி மீது தலை வைத்து வேண்டு அர்ஜுனா. அச்செயல் அனைத்து பாவத்திற்கும் முக்தி தரவல்லது. நான் இன்று முக்தி பெற்றேன்.
அழாதே தாயே. நான் தம் அனைவரையும் பிரிய வேண்டிய நேரம் நெருங்கியது மாதா. எனது அன்பு தம்பியரே, நான் தம் ஐவருக்கும் மூத்தவன். எனது ஆணையை ஏற்பீர்களா? மாதா குந்தியை தாம் ஐவரும் அவதூறு கூறக்கூடாது. அன்பு தம்பி அர்ஜுனா, எனது புதல்வருக்கான வித்தியை நீயே போதிக்க வேண்டும். தமக்கு ஒரு வாக்களிக்கிறேன் தமையனே. எந்த ஸ்தானம் தமக்குரியதோ அது தம்முடைய புதல்வனுக்கு நிச்சயம் கிட்டும். இந்திரபிரஸ்த அரியணையின் அதிகாரம் பெற்றவர் தாமாவே. அந்த ஸ்தானம் தம் புதல்வனுக்கு கிட்டும் தமையனே. தம் புதல்வனே அதற்குரியவன். வில்வித்தையில் உன்னை வெல்வேன் என்று உனக்கு எதிராய் சூளுரைத்து பெரும் தவறு இழைத்தேன் அன்பு அர்ஜுனா. வில்வித்தையில் நான் சிறந்தவன். ஆனால் நீ உத்தமனாவாய். நீ சர்வோத்தமனாவாய் எனது அன்பு அர்ஜுனா. சர்வத்திலும் உத்தமன். என்னுடைய அந்திம கிரியை உன் கரம் கொண்டு நிகழ்த்து. விஷாலி, உனக்கு நினைவுள்ளதா விஷாலி? ஒரு முறை உன்னிடம் நான் ஒன்று உரைத்தேன். அலை பொங்கும் கடலில் பயணிக்கும் ஒருவனுக்கு எங்கோ தொலைவில் தென்படுகின்ற ஒளியானது வழியினை காட்ட வல்லதாகிறது. நீயும் என் வாழ்வில் வழிகாட்டி வந்தாய் விஷாலி. நியதிகளை கூறி என்னை நல்வழிப்படுத்த அரும்பாடுபட்டாய். ஆனால் இக்கர்ணன் நீ காட்டிய இலக்கை அடைந்து சுகம் பெறும் பாக்கியமற்றவனாகிவிட்டு நட்பை ஆதாரமாக்கி செஞ்சோற்று கடன் தீர்க்க அதர்ம கடலில் இறங்கியதால் நல்வழி மறந்தேன். வாழ்வில் வழிகாட்டிய ஒளிவிட்டு நான் விலகிச் சென்றேன் விஷாலி. தயை கூர்ந்து என்னை மன்னித்தருள்வாய் விஷாலி. ஆணையிடுங்கள் தாயே. மாதா.